ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைடம்பு சேனல். மைடம்பு சேனலில் இன்றைக்கி மகிழினி கிச்சனில் வாழைக்காய் பால் கறி எப்படி செய்யறதுன்ட்டு இன்றைக்கி அதை தான் செஞ்சு செய்ய போகிறேன். அதுதான் அதில் காட்டுறவங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுங்க. அது எப்படின்னாக்கா, கொஞ்சம் பழுத்த வாழைக்காய், வேறு ஒன்றும் இல்லை. பழுத்த வாழைக்காயில் எப்போதும் செய்கிற மாதிரி தான் செய்யணும். மற்றதெல்லாம் எப்படின்னு நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேயா? ஓகே. இதோ இந்த கொஞ்சம் பழங்கண்டா வதங்கின கறி சமைக்கிற வாழைக்காய் தான். அந்த வாழைக்காயை துண்டாக நறுக்கி அதில் மிளகாப்பொடி, சாம்பார் பொடி தான் மிளகாப்பொடிங்கிறது, மஞ்சப்பொடி, உப்பு, கொத்தமல்லி பொடி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். கொஞ்சம் தளர்ச்சியாக வேக வைக்கணும். அவ்வளோதான். வெந்ததுக்கப்புறம் ஏதோ மிக்சியில் தேங்காய் ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கேன். அது வெந்ததுக்கப்புறம் நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் இதை கரைச்சி ஊற்றி கொஞ்சமாக வெள்ளைப்பொடி தூவி தளர்ச்சியாக குருமா மாதிரி வைக்கணும். கிட்டத்தட்ட அது குருமா மாதிரி தான், குருமான்னு தான் சொல்லணும். வெல்லம் போடலைன்னா காரம் பிடிச்சவங்களாம் அதை குருமான்னு சொல்லுவாங்க. நான் அந்த பழக்காய்க்கு வெல்லம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இதை தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றி பால் கறின்னு சொல்லுவாங்க. இது பிராமண ஜனங்க தான் அதிகமாக சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் தேங்காய் ஜீரகம் அரைச்சி ஊற்றி பால் கறின்னு சொல்கிறது. டேஸ்ட்டு செமையாக நல்லா தான் இருக்கும். இது நல்லா வெந்திருக்கணும். அந்த பக்குவத்தில் செய்யணும். எல்லாமே சமமாக அதுக்கு கலக்கணும். அதுதான் சரியாக வரணும். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். வேக வச்சுட்டா அப்புறம் தாளிக்கும்போது நான் சும்மா சாதாரணமாக கடுகு உளுத்தம் பருப்பு தான் தாளிப்பேன். வேறு யாரும் கறிவடாம் தாளிப்பாங்கன்னு நினைக்கிறேன். குருமாங்கிறவங்க கறிவடம் மாதிரி தாளிப்பாங்க. நான் கடுகு உளுத்தம் பருப்பு மட்டும்தான் தாளித்து போடுவேன். அப்படி தான் என்னுடைய பழக்கம். தண்ணி ஊற்றியாச்சு. இதை மூடி வச்சு நல்லா வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் அந்த தேங்காயை கரைச்சி ஊற்றணும். அரைச்ச தேங்காயை கரைச்சி ஊற்றணும். அவ்வளோதான். நான் அதை வேக விட்டு வேக வச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் இப்போ லைவுக்கு போகணும். லைவில் இருந்து தான் இடையில இங்கே வந்திருக்கேன். திருப்பி லைவுக்கு போகிறேன். லைவ்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் இதை. ஓகேயா? தேங்க்யூ. இதுதான் வாழைக்காய் வெந்துருச்சு. வெந்தப்புறம் தேங்காய் கரைசலை அரைச்சதை அதை கலந்து கொதிக்க விட்டாச்சு. இப்படி தான் இருக்கும். இதுதான் வாழைக்காய் பால் கறின்னு சொல்கிறது. லிமிட்டடாக இனிப்பு, ரொம்ப குறைச்சலாக தான். தேங்காய் ஜீரகம் தான் அதில் வாசனை. கொத்தமல்லி தூளும். அதோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். இது எங்களுடைய ஃபேமிலி ஃபேவரிட். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது எங்களுக்கு. ஓகேயா? தேங்க்யூ. இதுக்கு தாளிக்கும் போட்டுட்டோம். கடுகு உளுத்தம் பருப்பு கறிவேப்பிலை 3, அவ்வளோதான். சரியா போச்சு. இப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் தளர்ச்சியாக இருந்தால் இப்படி சாப்பிட்ற நேரத்துக்கு கொஞ்சம் கெட்டியாகிடும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் குருமாவே இப்படி தானே இருக்கும். பார்க்க இப்படி தான் இருக்கும். சாப்பிடும்போது கெட்டியாகிடும். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் ஆறுன அப்புறம். ஓகே, தேங்க்யூ.